சமச்சீர் கல்வி 10th Maths Chapter 5 Exercise 5.4 4th problem. In each of the following find the value of a for which the given points are collinear. So ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். 2,3 4,a கொடுத்துட்டாங்க and 6,3 கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொலீனியராக இருந்தால் என்ன மீனிங்? ஏரியா வந்து ஜீரோவாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போது ஏரியா ஈக்குவல் டு 0 வரணும். இஃப் கொலீனியர் ஏரியா ஈக்குவல் டு 0 which is equal to என்னது ஃபார்முலா? 1/2 into x1y1 x2y2 x3y3 next x1y1. சரி, இப்போது ஏரியா வந்து 0வாக இருக்குது. 1/2 into x1 என்னது 2/3 4/a 6, -3 next 6 - 3 next என்ன பண்ணணும்? 2ம் 3யும் நம்ம எழுதுவோம். சரி, which is equal to 1/2 into first என்ன பண்ணணும்? இதனை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2a minus 12 அடுத்து plus 18 next minus of எதை மல்டிப்ளை பண்ணணும்? இப்படி மல்டிப்ளை 4 into 3 is what? 12. 6 into a is what? 6a. next 6 into 2 into -3 is what? -6. So which is equal to 1/2 into 2a. What is -12 plus 18? -12 correcta? 2a minus 12, yes. What is 12 minus 12 plus 18? Plus 6. Okay, minus of 12 minus 6 is what? 6. 6 plus 6a, which is equal to 1/2 into 2a plus 6 minus 6 minus 6a, which is equal to 1/2 into இங்கே என்ன இருக்கும்? 6 minus 6 கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? 4a ஆகும், which is equal to 0 ஆகிடும். அப்போது 0 into 2 is what? 0 minus 4a. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 0 தான் கிடைக்கும். எப்படி 0 கிடைக்கும்? 0/4 இருக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு anything multiplied by 0 is what? 0. இது செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க a, 2 minus 2a minus a plus 1, 2a minus 4 minus a, 6 minus 2a. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஏரியா வந்து 0. எதுக்கு? இஃப் கொலீனியர் இருந்துச்சுன்னா ஏரியா 0. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா எழுதாமல் நான் டேரெக்டாக போகிறேன். நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ 1/2 into x1y1. அப்போ x1 என்னது? a. இது 2 minus 2a. நெக்ஸ்ட் x2y2 minus a plus 1 அடுத்து 2a. அடுத்து என்ன இருக்கும்? -4 minus a அடுத்து 6 minus 2a. அடுத்து என்ன இருக்கும்? இது தான் எழுதணும். a 2 minus 2a. சரி, இப்போ which is equal to 1/2 into எதை மல்டிப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு a into 2a is what? 2a square. நெக்ஸ்ட் ப்ளஸ் -a plus 1 into 6 minus 2a. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -4 minus a into 2 minus 2a. சரி, இதெல்லாம் என்னது? இந்த சைடு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்படி பண்ணணும். மைனஸ் ஆஃப் -a plus 1 into 2 minus 2a. next plus -4 minus a into 2a. okay, plus a into 6 minus 2a. okay, which is equal to 1/2 into 2a square. next என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். so 6 into minus a is what? -6. 6 into 1 is what? plus 6. next minus 2a into minus a. minus plus ஆகும். a into 2ங்கிறது 2a square. next 1 into 2 minus 2 is minus 2a. சரி, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது பண்ணணும். ப்ளஸ் 2 into minus 4 is minus 8. ஸோ இந்த ப்ளஸ் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் minus a into 2 is minus 2a. நெக்ஸ்ட் minus into minus is what? plus. ஸோ plus 2a into 4 is what? 8a. நெக்ஸ்ட் minus into minus is plus. ஸோ plus 2a square. சரி, இதெல்லாம் ஒரு டேர்ம். சரியா? மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் பண்ண போகிறோம். ஸோ 2 into minus a is what? minus 2a. 2 into 1 is what? plus 2. next minus 2a into minus a is what? plus 2a square. next minus 2a into 1 is what? minus 2a. okay, plus minus 4 into 2a is what? minus 8a. next minus a into 2a is what? minus 2a square. plus a into 6 is what? 6a. next a into minus 2a is what? minus 2a square. சரி, இப்போ இவ்வளோ பெரிய டேர்ம் வந்துச்சு. நம்ம இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கேன்சல் பண்ண முடியல, பட் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 2a square plus 2a square. அப்போ என்ன ஆகும்? இது 4a square.
நெக்ஸ்ட்டு -6a -2a இருக்குது கரெக்டாக. அண்ட் இது என்னது -2, இதுவும் -2a -2a அடுத்து +8a இருக்குது கரெக்டாக. -2a எஸ் +8a ஓகே. ஸோ எப்படி இருக்குது -6a -2 is what -8a, இங்கே +8a இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குது -2a இருக்குது. ஸோ -2a +6 -8 இருக்குது. +6 -8 is what -2. சரி இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் அண்ட் இங்கே ஒரு +2a² இருக்குது மறந்துடக்கூடாது. அப்போ +2a² போது என்ன ஆகும் 6a² ஆகிடும். மைனஸ் ஆஃப் ஓகே ஃபஸ்ட் a² வச்சுருதும் இங்கே +2a² -2a² கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது -2a² இருக்குது. நெக்ஸ்ட் a என்ன இருக்குது இங்கே -2a -2a தட் இஸ் -4a. நெக்ஸ்ட் -4a -8a is -12a -12a +6a is what -6a. சரியா சரி இதையும் எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது +2 இருக்குது சரியா ஓகே which is equal to 1/2 into 6a square -2a -2 மைனஸு மைனஸு ப்ளஸ் ஆகும் +2a² மைனஸு மைனஸு ப்ளஸ் ஆகும் +6a அண்ட் -2. சரி இப்போது ஏதாச்சும் இங்கே கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம் அகெயின். which is equal to 1/2 into 6a² + 2a² is what 8a². next -2a + 6a is what +4a. -2 is what -4 which is equal to 0 இருக்கு. சரி இப்போ 2 into 0 is what 0 which is equal to 8a² + 4a -4 இருக்கும். சரி இப்போ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும் 2a² + a -a இருக்கு. ஓகே இப்போ சம் எவ்வளோ வருது? சம் இஸ் 1 ப்ராடக்ட் இஸ் வாட் -2 இருக்கு. ஸோ சம் 1 ப்ராடக்ட் வந்து -2. ஸோ என்ன வரும் 2வும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். உனக்கு 1 வரும்னா நம்ம என்னது 2, -1. ஸோ எப்படி சால்வ் பண்ணணுது 2a² இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 2a இங்கே 2 இருக்கும் -1 இருக்கும். ஸோ 2 and 2 get cancel means இங்கே 1 ஆகும். அண்ட் இது வந்து 2a -1. ஸோ என்னோட ஈக்குவேஷன் அப்போ எப்படி எழுதிக்கணும் a +1 into என்ன எழுதிக்கலாம் 2a -1 ஈக்குவல் டு 0 இருக்கும். 2a -1 ஈக்குவல் டு 0 இருக்கும். 2a -1 ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன? therefore a is equal to -1 and 2a equal to -1 ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து 2a -1 இருக்குது. 2a -1 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ a is equal to என்னது 1/2 வரும். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன? a equal to -1 a equal to 1/2.